பாதை வேறு, பயணம் வேறு, மொழிகள் வேறு, கலாச்சாரம் வேறு. ஆனாலும் நாம் எல்லாம் ஒரு சமுதாயமாக வாழ்கிறோம். உன் நிறம் வேறு, என் நிறம் வேறு, உன் மொழி வேறு, என் மொழி வேறு. ஆனாலும் நாம் இணைந்து இருக்கிறோம், இணைந்த கைகளாக இருக்கிறோம். இதெல்லாம் எதற்கு? ஒரு சமுதாயம் என்றாலே பலதரப்பட்ட மக்கள், பல மொழிகள் பேசக்கூடியது தான். இதில் எது உயர்ந்த மொழி, இதில் எது தாழ்வான மொழி, எது நாகரிகம் அடைந்த மொழி, எது நாகரிகமற்ற மொழி என்று எதுவுமே இல்லை. இதெல்லாம் அவர்களுடைய வசதிக்காக இதையெல்லாம் ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் அரசியல்வாதிகள் தான் இதையெல்லாம் பிரித்து ஒவ்வொருத்தனையும் இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்று சாதி வாரி எடுக்கணுமா? எதுக்கு சாதி? குரங்குலேருந்து வந்தவனுக்கு என்ன சாதி? அப்படித்தான் நம்ம கேட்கணும். எதற்கு? ஓ சாதி என்ன, ஏன் சாதி என்ன, எங்கேந்திரா சாதி வந்தது? குரங்குக்கு என்ன சாதி? இல்லை மாடுக்கு என்ன சாதி? ரெண்டே ரெண்டு தான், ஆண் ஜாதி பெண் சாதி, வேறு எதுவுமே கிடையாது உலகத்தில். எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு சற்று ஆராய்ந்தால் நாம் யார், நாம் எங்கிருந்து வந்தோம், நமது வாழ்க்கை எது, நம்முடைய வாழ்க்கை பயணம் எது, எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம் என்று சற்று ஆராய்ந்தால் நமக்கே அது விளங்கும். எனவே நாம் எல்லாம் மொழியால் பிரிந்திருந்தாலும் ஒன்றுபடுவோம். வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே ஒன்றாக வாழ்வோம், ஒன்றுபடுவோம். ஒன்றுபட்டால் வாழ்க்கை சிறப்பு என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.